ஃபேமிலி ரன் பண்ணோம். அதே நேரத்தில் கல்யாணம் ஆன அன்னைக்கு என்னோடய அப்பா வந்து என் ஃபேமிலியை அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ என் அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, ஸோ இந்த ப்ராப்பர் விசு படத்தில் வர மாதிரி ஒரு 5 பேர் வந்து 6 பேர் சென்னையில் இருக்காங்க. அப்பா போயிட்டார்னா விட்டு போயிட்டார். ஸோ அது நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அவர் எப்படி எப்போ வேணாலும் போயிடலான்ற நிலமையில் ஐயோ இவன் வேறு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், புதுசாக ஒருத்தங்களை நம்ம பார்த்துக்கணுமேன்ற ஒரு இதில் அவர் போயிட்டார். ஸோ இப்போ இதே 10,000 ரூபாய், 2 இடத்துல 2 வீடு, 2 வீட்டு வாடகை, 2 மளிகை சாமான், 3 குழந்தைங்க ஸ்கூல் போகணும். என் தம்பி தங்கச்சிக்கெலாம் என்னோட 20-21 வயசு கம்மி, 15, 18, 21 வயசு கம்மி. அதாவது எவ்ரி 3 இயர்ஸ் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களாம் ஸ்கூல் போகணும், தாத்தாக்கு மருந்து, சாப்பாடு. இப்போ நான் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கதை நான் என் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இருந்தபோது ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அன் ஹஸ்பண்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் அ ரிலேஷன்ஷிப். ஐ வாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். காலேஜில் பொறுக்கி அப்படின்வாங்க. அவனா ஐயோ அந்த பாலாஜி உங்கள் பொண்ணு லவ் பண்ண பொறுக்கியான பையன் அப்படின்வாங்க. நான் எனக்கு சிகரெட் குடிப்பேன். அரியர் 17 அரியர், 5 கரண்ட் பேப்பர், மொத்தம் 22 எக்ஸாம். நான் லாஸ்ட் இவங்களை லவ் பண்ணி ப்ராப்ளம்லாம் ஆகி வீட்டில் பிரச்சனை ஆனோன்னே எப்படியாவது படித்து அடுத்த டிகிரி போகணும் அப்படின்னா கிளியர் பண்ணோன்னே 22 பேப்பர் ஒரே அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாத்துலேயுமே 90, 85 அந்த மாதிரி. ஸோ அது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன்.